கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, உங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு வேண்டாம். தேவன் அந்த எதிர்காலத்தை பார்த்து கொள்வார். சும்மா ஒன்றும் இல்லை, அவர் எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கைகளின் கிரியை அவர் பார்த்து கொள்வார். உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவரை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. எப்படி நம்மளை உருவாக்கின கர்த்தர் என்ன சொல்றப்ப கேட்போம். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். ஃபியூச்சரை பற்றி, எதிர்காலத்தை பற்றி ஏசப்பாட்ட கேளுங்க. அவர் வழிகாட்டுவார், பாதை சொல்லுவார். தடுமாறி இருக்கிற இடத்துல கடந்து செல்வார். உங்களை கடத்தி செல்வார். உங்களுக்கு முன்ன போவார். உங்களை கையில தூக்கிட்டு போவார். சங்கீதக்காரர் சொன்னார்ல, உள்ளங்கையில தூக்கிட்டு போவார். எது கவலைப்படுறீங்க? ஃபியூச்சரை பற்றி ஏட்ட கேளு. கடன் இருக்கு, கடன் இருக்கு, கடன் இருக்கு, எதுக்கு பயப்படாதுங்க. அவர் பார்த்து கொள்வார். கடனை அனுமதித்திருக்காருல. வசனம் என்ன சொல்லுது? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். அப்ப நம்ம கடன் வாங்கினது தப்புங்க. கடனை கத்துட்டு நம்ம விட்டுருந்தா அவர் வழியை செய்திருப்பார். வாங்கிட்டோம், அதை அடைக்கிறதுக்கான வழியை காட்டுவார். பலவீனத்தில் பலம் தருவார். வேலை இல்லாம கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு வேலையை அவர் வைத்திருக்கிறாருங்க. யோசேப்பை போல, சாதராக் மேஷாக் ஆபேத்நேகை போல, தானியேலை போல உயர்ந்த இடத்துல அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். நீங்க போய் உட்காருவீங்க. அதை விட என்ன சொல்ல பாருங்க, என் பிள்ளைகளை குறித்தும், உங்க பிள்ளைகளை குறித்தும், என் கரத்தின் கிரியைகளை குறித்தும், உங்க வருமான நிலைமை, உங்களுடைய சரீர சூழல் எல்லாவற்றை குறித்து எனக்கு நீ கட்டளையிடுங்கள். கர்த்தர் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கன்னு ஆர்டர் கொடுங்க. அவன் அழகா சொல்றாருல. ரோமர்ல அப்போ ஆபிரகாம் சொன்னார் பாருங்க, சரீரம் செத்து போன பிற்பாடு, கற்பம் செத்து போன பிற்பாடு, அழித்து போன பிற்பாடு கர்த்தர் புது பலனை கொடுத்தார், புதிய கற்பத்தை கொடுத்தார். சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்க கொடுத்தாரா இல்லையா? வார்த்தையை சொன்ன நிறைவேற்றுகிற கர்த்தர். வார்த்தையை நீங்க நம்புங்க, உங்களுக்கு வாழ்க்கையில செய்து முடிப்பார். எங்களெல்லாம் தகப்பனே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை கொடுத்து நன்மை செய்து தேவ வல்லமை வெளிப்படுத்த வேண்டிய நல்ல பிதாவே. ஆமென்.